எங்க நான் ஆசீர்வதிக்கப்படணும், விடுவிக்கப்படணும், அற்புதத்தை பெறணும், எந்த இடத்துல நான் போனா கர்த்தர் என்னை விடுவிக்க சித்தம் வைத்திருக்கிறார் என்கிற அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அங்க வந்தோம். நான் சொல்றேன், பேதுரு சுகமாக்கணும்னு விரும்புற ஆத்துமாக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை யோவான் சுகமாக்கவே முடியாது. இல்ல 12 அப்போஸ்தலன் போவேன் அப்படின்னா சுகம் கிடைக்காது, பேதுருட்ட வந்தாதான் சுகம் கிடைக்கும். அது போல இந்த உலகத்துல அல்லது இந்த வள்ளியூர் பட்டணம் சுற்று வட்டாரத்துல நிறைய சபைகள்ல கர்த்தர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல வந்தாதான் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு யார் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அவங்க இங்க வந்தாதான் சுகம் கிடைக்கும். இது இந்த ஸ்தலத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்ததினால் உண்டாக்குற ஆசீர்வாதம். அதற்கென்று சிலரை கர்த்தர் ஆதியில நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். உன் ரூட் இதாப்பா, நீ இந்த ரூட்ல போனா உனக்கு அற்புதம் நடக்கும், விடுதலை பெறும், ஆசீர்வதிக்கப்படும், நன்மையை பெறும். பாஸ்டர், இதை விட ரொம்ப ஃபேமஸான சபை இருக்கு பாஸ்டர், அங்க போனேன் ஆனா விடுதலை கிடைக்கல. ஆனா அங்க போற நிறைய பேர் விடுதலை பெறுவாங்க, அது அவங்க ரூட். சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? அங்க கர்த்தர் இல்ல, இங்க கர்த்தர் இருக்கிறார். நான் அங்கெல்லாம் போனேன், இங்கெல்லாம் போனேன், அந்த பாஸ்டர் தலையை கொடுத்தேன், இந்த பாஸ்டர் தலையை கொடுத்தேன், ஆனா இங்க வந்தேன் அற்புதம் நடந்துச்சு, கர்த்தர் இங்க தான் இருக்கிறார். அங்க இல்லையா? அங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் அற்புதம் செய்யறாரு, அங்கேயும் நடத்துறார். ஆனா என்னை ஆண்டவர் பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிற இடம் எந்த இடமோ அந்த இடத்துல தான் பிளஸ் பண்ணுவார். அந்த இடம் இல்லாம நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஆவிக்குரிய விடுதலை வராது.